நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்ட நடிகை ஷர்மிளி தனது வாழ்க்கையை கெடுத்த நடிகர் கவுண்டமணி தான் என்று தெரிவிச்சிருக்காங்க. அதாவது, நான் காமெடியாகவே போயிருக்க கூடாது, ஒரு தடவை என்னை பார்த்த கவுண்டமணி, அந்த பெண்ணு ரொம்ப அழகாக இருக்காங்க, என் கூட ஜோடி போடுங்க அப்படின்னு ஒரு கம்பெனி கிட்ட கேட்டிருக்காரு. அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். பின்னர் என்னை சரத்குமார் படம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி, கிளாமர் ரோல்னு நினைச்சு அங்க போனா கவுண்டமணிக்கு ஜோடின்னு சொல்லிட்டாங்க. அந்த படம் நடிச்சுட்டு இருக்கும் பொழுதே கவுண்டமணி கூட வந்தவங்க அவர் கூட ஜோடியாக நடிக்க 4 படத்துக்காக அட்வான்ஸ கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் கூட நடிக்கிறதுனால நான் நிறைய பெரிய பெரிய படங்களை மிஸ் பண்ணிட்டேன். நான் நிறைய நல்ல கதாபாத்திரங்கள் எல்லாம் நடிச்சிருப்பேன். கவுண்டமணி என்ன பண்ணுவாருன்னா, எனக்கு வர நல்ல படங்களை எல்லாம் தடுத்துருவாரு. அந்த பொண்ணு வேண்டாம், வேற யாராவது போடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு டேட் இல்லைன்னா ஹைதராபாத் போயிடுன்னு சொல்லுவாரு. இப்படி நிறைய படத்துக்கு ஆப்பு வச்சிருக்காரு கவுண்டமணி. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஏதாவது நடிச்ச ஒரு படம் பெரிய ஆர்டிஸ்டா நான் ஆகிட்டேன்னா அவர் கூட ஜோடியா நடிக்க மாட்டேன்னு பயம் போல. அப்புறம் ஒரு கட்டத்துல அவர் கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்படி சொன்னதும் என்ன எல்லா படத்துலயும் தூக்கிட்டாங்க. அவர் நடிக்கும் ஏதாவது ஒரு படத்துல நான் வேலைக்காரி கதாபாத்திரத்துக்கு போனா கூட, உங்களுக்கு என் டேட் வேணுமா வேணாமா, அந்த பொண்ணு வரக்கூடாதுன்னு சொல்லுவாராம். இந்த மாதிரி என் வாழ்க்கையை கெடுத்ததே கவுண்டமணி தான் என தெரிவிச்சிருக்காங்க நடிகை ஷர்மிளி.